ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் பிடித்த செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, உங்கள் கையில் கிடைக்கும் எதையும் பொக்கிஷமாக பார்த்து கொள்ளுங்கள். நழுவ விட்டு விட்டு பின்பு தேடினால் கிடைக்காமல் கூட போகலாம் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நம்மளுடைய பெற்றவங்களாக இருக்கட்டும், நமக்கு பிடிச்சவங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், நம்மளோட பிள்ளைகளாக இருக்கட்டும் அப்படின்னு நிறைய பேர் நம்மளோட வாழ்க்கையில் வருவாங்க போவாங்க. அவங்க எல்லாத்தையுமே பொக்கிஷமாக பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கையில் தான் இருக்குது. ஏன்னா இந்த உலகம் நிலையற்றது, இந்த உயிருமே அப்படி தான். நம்ம ஒரு தடவை விட்டுட்டோம் அப்படின்னா மறுக்க அவங்கள தேடி போனால் கூட கிடைக்காது அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீ மதுரை தானடா போற? வண்டியை விட்டுட்டு நீ பஸ்ல போலாம்ல? இங்க இருந்து நான் அத்தம் போகல, மதுரை போறேன். அங்க போயிட்டு பஸ் எங்கெங்க இருக்குன்னு கூட தெரியாது. நான் அலைஞ்சு திரிஞ்சு கரெக்டான டைமுக்கு மீட்டிங்க்கு போக முடியாது. வண்டி நான் அழுத்தி பிடிச்சோன்னா டக்குன்னு போயிட்டு வந்துருவேன். ஏம்மா இப்ப நான் எப்படிமா போவேன் வேலைக்கு? வேணும்னே பண்றாமா. நான் கூட்டிட்டு வந்து விட்டா போக முடியாதா? டே, ஒரு 5 நிமிஷம் இருந்தீனா அவனும் வந்துருவான்லடா. 11 மணி 12 மணிக்கு தானடா மீட்டிங்கு. இம்மா புரியாம பேசிட்டு இருக்க. நான் இங்க இருந்து எவ்வளவு தூரம் போகணும்? இந்த எரும மாடு கிளம்பவே மாட்டான், வேணும்னே பண்ணிட்டு இருப்பான். அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஒரு நாள் பஸ்ல போனா ஐயா கரைஞ்சிட மாட்டாரு, இவரை யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. டே ரொம்ப ஆடாத சரியா? பாத்தியாமா இப்ப கூட பாரு சாப விடுறான். நீ சாப விட்டுக்கிட்டே இரு, நான் வளர்ந்துகிட்டே தான் இருப்பேன் சரியா? இவன் இப்படியேதாம்மா இருக்கான். பாரு பாரு, இதுக்குள்ள நீ அனுபவிக்க போற பாரு. பாத்தியாமா தூரத்துக்கு வேலைக்கு போறேன், எப்படி பேசுறான் பாத்தியா? நான் அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டேன்னு வையே, எப்படியும் எனக்கு ப்ரொமோஷன்ல கிடைக்கும். அதுல நான் மேனேஜர் ஆயிடுவேன். அந்த டைம்ல காசு வந்துச்சுன்னா வேணான்றுவானா? ஐயோ சாமி, அம்மா இவன் இத்தனை நாள் கொடுத்த பணத்தெல்லாம் எடுத்து கொடுமா, அப்படி எண்ணி பார்ப்போம். கை வேற வலிக்கும். 10 பேர் ஆளை கூட்டிட்டு வந்துருவான், அவங்களையும் வச்சு என்ன வைப்போம். 10 ரூபா கூட வீட்டுக்கு கேட்டா கொடுக்க மாட்டான், அப்படியே போட்டு பூட்டி வச்சுக்குவான். மா இவனுக்கு தேவைன்னா இவனை சம்பாதிக்க சொல்லு. நான் எனக்கு திறமை இருக்கு, நான் சம்பாதிக்கிறேன். திறமைய முதல்ல வளர்த்துக்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பார்த்து வைத்தறிச்சல் படுவேன். வைத்தறிச்சல் அப்படியே வைத்தறிச்சல். பெத்தவங்களுக்கு 10 ரூபா கூட கொடுக்கல, இவன்லாம் வைத்தறிச்சல் பண்றான். எப்படியுமே பேங்க்ல 10 லட்சம் 20 லட்சம் சேர்த்து வச்சிருப்பாமா. ஏன்டா கம்மியா சொல்ற? 30-40 லட்சம் சேர்த்து சொல்லு. இல்லம்மா இப்பயே சொல்லிட்டான், 30-40 லட்சம் சேர்த்து வச்சிருக்கானாமா. கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னு ஏன் இவெல்லாம் தனி கொடுத்துட்டு போயிருவாமா. ஆமா நான் போயிடுவேன், அதுக்கு என்ன உனக்கு பிரச்சனை? அப்பா பாப்பா 2 பேர் கத்தாதீங்க சாமி, கத்தாதீங்க சரியா? அக்கம் பக்கத்துல ஆள் இருக்கு. உங்க அப்பா வேற குளிச்சிட்டு இருக்காரு. நீ வேலைக்கு கிளம்புனா கிளம்பு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. இவன்ட்ட பேசினா டென்ஷன்மா, டென்ஷன் மண்டைக்கு ஏறுது. சரி பார்த்து பத்திரம் போயிட்டு வந்துடுறேன். ஈவினிங்காவது தம்பியை கூட்டிட்டு வந்துடுறியா? மா நான் ஏற்கனவே இங்க இருந்து வேகாத வெயில்ல போகணும். இன்னும் அங்கங்க எங்கெங்க அலைய வேண்டி இருக்கும்னு வேற தெரியல. லொகேஷன் கண்டுபிடிச்சி வேற நான் போகணும். போயிட்டு நான் வர்றதுக்குள்ள இந்த எரும மாடை நான் அங்க இங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சு கூட்டிட்டு வரணுமா? பஸ்ல போறவனுக்கு போயிட்டு வர தெரியாதா? போயிட்டு வரட்டும், பாய். பாத்தியாமா வேணும்னே பண்றாமா. நான் மட்டும் நடந்து போகணும், நான் பஸ்ல போகணும், இவன் மட்டும் சொகுசா வண்டியில போகணும். இங்க இருந்து இவ்வளோ தூரத்துக்கு பைக்லயே போறாராமா ஐயா. இங்க பாரு, அவனை பத்தி நீ பொறாமப்படாத. நீ ஒழுங்கா வண்டி ஓட்டி கத்திருந்தீனா இன்னைக்கு நீயும் உனக்கு ஒரு பைக்கை வாங்கிட்டு நீ பாட்டுக்கு அதுல போலாம்ல வரலாம்ல. நீ என்ன சம்பாதிக்காமையா இருக்க? சம்பாதிச்சுட்டு தானே இருக்க. நம்ம திறமையை நம்ம தாண்டா வளர்த்துக்கணும். நான் மட்டும் என்ன வேணும்னு ஓட்டவா மாட்டேன்றேன். நான் வண்டி எடுக்க போனாதான் வேணும்னே குறுக்கால பிள்ளைங்க ஓடுதுங்க. ஏதாவது ஒரு லேடி வண்டியில வருது, அப்படி இல்லையா தண்ணி லாரி வருது. வேணும்னே கூட்டம் கூட்டமா போறாங்க வராங்க. நான் என்னமோ வேணும்னமா பண்றேன். உங்க 2 பேத்துக்கிட்டையும் பேசினா எனக்கு சலிச்சு போயிடும். வா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவேன். பஸ் 8 மணிக்கு இருக்கும், அதுல நீ போவ வா. இவனுக்கோசரமே நானும் வண்டி ஓட்டி கத்துக்கணும்னு நினைக்கிறேன். என் நேரக்கரகம் ஏதாவது ஒண்ணு வந்து விழுந்துருது. அமுதா இஞ்சி போட்டு அரைச்சாச்சு, அந்த மிளகு சீரத்தையும் எடுத்துட்டு வா, அப்படியே இதுல நுணுக்கி போடுறேன். அமுதா 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 என்னங்க? என்ன மிளகு சீரத்தை எடுத்துட்டு வா, இதுலயே வச்சு நுணுக்கி போடுறேன். ரொம்ப ஊறுப்பட்டதையும் அந்த மிக்சியில போட்டு அடிச்சு மிக்சி இது போயிருச்சுன்னா அப்புறம் அது வேற பிரச்சனையா போயிடும்ட்டு நான் இதுல அரைப்போன்ட்டு அரைச்சுக்கிட்டு இருக்கேன். எடுத்து கொடுங்க, நீ பாட்டுக்கு செல கணக்கா நின்றுகிட்டு இருக்க.
என்ன துணியெல்லாம் காய போட்டதானே, அப்புறம் என்ன? ஆ இந்தா எடுத்துட்டு வந்து தாரேன். என்ன உடம்பு எதுவும் முடியலையா? இதுக்கு தான் சொன்னேன், ஊருப்பட்ட துணியும் ஒரே நாளில் துவைக்காதுன்னு சொன்னா எங்க கேட்குற? நான் குளிக்கிற துணியை நான் துவைச்சுக்கிறேன், அப்பாவுக்கு குளிக்கிற துணியை அவர் துவைச்சுக்குவாரு, நீ உன் பையனோடதையும் உன்னோட மட்டும் துவைச்சு போடுன்னு சொன்னா கேட்கறதே இல்லை. வைங்க, அங்கேயும் வேலை செஞ்சு இங்கேயும் வேலை செஞ்சு நீங்க கஷ்டப்படுறீங்க, நான் துவைக்கிறேன்னு இப்போ உடம்பு முடியாம இருக்கிறியா? ஒன்றும் இல்லைங்க, நல்லா தான் இருக்கேன். உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு தெரியாதா? முகமெல்லாம் வாட்டமா கிடக்குது. என்ன அப்ப? இல்லைங்க, எல்லாம் கடையை நினைச்சதா கவலையா இருக்கு. கடையை நினைச்சு கவலையா? கடையை நினைச்சு நீ எதுக்கு கவலைப்படுற? வியாபாரம் தான் நல்லபடியா ஆகிக்கிட்டு இருக்குல்ல. ஒரு நாளைக்கு 1000 ரூபா 1500 லாபம் கிடைக்குதே, போதாதா? ஐயோ, அதை சொல்லலைங்க. நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ அவ கடை வந்து வச்சானா எப்படியும் இது பிரியுமில்ல. இங்கே பாரு, இப்ப நீ எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்குற? நமக்கு உண்டானவங்க கண்டிப்பா நம்ம கிட்ட வருவாங்க, புரியுதா? இத்தனை வருஷமா, 1 வருஷமா 2 வருஷமா, எத்தனை வருஷம் நம்ம கடை நடத்திக்கிட்டு இருக்கோம். யாராவது நம்ம கிட்ட ஏதாவது ஒன்று வந்து சொல்லியிருக்காங்களா இன்ன வரைக்கும்? ருசியிலையும் சரி எதுலேயும் சரி நம்ம கொடுக்குற மாதிரி டேஸ்ட் யாராவது கொடுக்க முடியுமா? மற்ற இடங்கள்ல எல்லாம் ஒரு சட்னி ஒரு சாம்பார் இல்லைன்னா ஒரு குருமா அப்படிதான் கொடுப்பாங்க. நம்ம 2 வகை சட்னி கொடுத்து சாம்பார் கொடுத்து கறி குழம்பு, அதுவும் வீட்டில் வைக்கிற மாதிரி கறி குழம்பு பீஸோட கொடுக்குறோம். நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஒவ்வொன்றையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மள மாதிரி அவங்களால கொடுத்துட முடியுமா? கொடுத்தாலே எத்தனை நாளைக்கு கொடுக்க முடியும் விற்கிற விலைவாசிக்கு? சொல்லு பார்ப்போம். நம்ம பார்த்துக்கலாமா? நம்ம 2 பேரும் கடை ஆரம்பிக்கும் போது இப்படியெல்லாம் நமக்கு லாபம் வரும், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சா கடை வச்சோம். முதல்ல யாரு நம்ம கடைக்கு வந்து சாப்பிடுவாங்களான்னு கூட யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஊருக்காரவங்க மொத்த பேரும் அவங்க வீட்டில் சமையல் செய்யலைன்னா பரவாயில்ல, நம்ம அமுதா கடைக்கு போவோம், அமுதா கடையில் போய் வயிறார சாப்பிட்டு வரலாம், 20 ரூபா 30 ரூபாய் கொடுத்துக்கிட்டுன்னு வாராங்கல்ல. எத்தனையோ நாள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் காலையில் சமைக்கலைன்னா உடனே நம்மக்கிட்ட வந்து வாங்கிட்டு போறது இல்லையா? என்ன நீ இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கவ? இல்லைங்க, ஒரு மாதிரி கவலையா இருந்துச்சு, அதான். பாரு, எதை நினைச்சு நீ கவலைப்படாத, சரியா? உனக்காக நான் இருக்கேன், புரியுதா? நான் பாத்துக்கிறேன், அப்படியெல்லாம் உன்னை விட்டுற மாட்டேன். என்னன்னு தெரியல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. வீடு வேற கட்டிக்கிட்டு இருக்கோம், மொத்தமா முடிய போற நேரத்துல இப்படி அப்ப வந்து நிக்கிறாளேங்க. இங்க பாரு, விடுமா விடு. இன்னும் அந்த புள்ள வந்து கடையே வைக்கல, வச்சாதானே தெரியும் 4 பேர் போறாங்களா வாராங்களா என்னன்னு. எதை பத்தி நீ யோசிக்காத, புரியுதா? நாளைக்கு ஏதோ கடை ஆரம்பிக்கிறாளாமா. வைக்கட்டுமா, வைக்கட்டும். இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே கடவுள் வாய்ப்பை கொடுத்துருக்கான். அதுல ஒரு சிலரோட நல்ல மனசுக்கு மட்டும்தான் அவங்கள நிலைச்சு நிக்க வைக்கிறான். அப்படின்னும் போது என்னைக்கும் மனசை மட்டும் தளர விட்டுறாத, புரியுதா? நம்ம ஒண்ணு யாரையும் கெடுத்து வாழல, யாருக்கும் கொடுத்து தான் வாழ்ந்திருக்கோம். நம்ம கிட்ட சாப்பாடு இல்லை, பசி ரொம்ப, கையில காசு இல்லைன்னு வந்தவங்களுக்கு கூட ஃப்ரீயா கொடுத்துருக்கோமே தவிர காசை எதிர்பார்த்து ஒன்றும் நம்ம நடத்தினது கிடையாது. அதனால அந்த தர்மம் நம்மள வாழ வைக்கும். எதை பத்தி யோசிக்காத, உன் கூட நான் இருக்கேன். முதல்ல உன்னை நான் வேலைக்கே அனுப்பக்கூடாது, வீட்டோட வச்சுக்கணும், நான் தான் எல்லாம் பார்க்கணும் வைக்கணும்னு நினைச்சேன். என் போதாத நேரம் அந்த அம்மா என்னை வேலையை விட்டே எடுத்து பிடிச்சி என் கண்ணு முன்னாடியே அந்த வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு வேற ஒருத்தனை வச்சு வேலையை பார்த்தாங்க. இன்னைக்கு என்ன நான் குறைஞ்சா போயிட்டேன்? என் பொண்டாட்டி நான் இருக்கேங்க, நான் பார்த்துக்கிறேங்கன்னு சொல்லி என்னை தேத்தி இன்னைக்கு ஒரு மனுஷனா ஒரு சொந்த வீடு கட்டுற அளவுக்கு கொண்டு வரலையா? அந்த மாதிரி நமக்கும் நடக்கும், வீடு பார்த்துக்குவோம். என்னடி வாங்கிட்டு வந்திருக்க? ஏம்மா, கடை வைக்க போகிறோம், மாவரைச்சி கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதான் போய் கிரைண்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆத்தாடி, கிரைண்டரா? ஏன்டி இதெல்லாம் வாங்கிட்டு? மாவெல்லாம் ஊற வச்சா அதான் பக்கத்தில் மிஷினில் கொடுத்தா அரைச்சிக்கலாம்ல? ஆமாம், அவள் 1 கிலோ ஒரு படிக்கே வெறும் 12 ரூபா கேட்குறா. அம்பிட்டு கொடுத்து எங்கே போகிறது? அதான் நான் இதே வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கினது சரிதான், ஆனால் என்ன ஆனால் ஈனானு இழுத்துக்கிட்டு இருக்க? இல்லடி, கரண்ட் பில்லு வருமேடி. அதெல்லாம் அம்புட்டா வரப்போகுது, அதெல்லாம் அம்புட்டுலாம் வராது, நான் பார்த்துக்கிறேன். எம்மா, இது நமக்காமா? வேற யாருக்கு? நமக்கு தான். ஐ, ஜாலி ஜாலி ஜாலியே.
நம்ம கடை வைக்க போகிறோம்ல, அதான் கடைக்கு இதை வாங்கியிருக்கேன். ஐ சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்ப அரவிந்த் அண்ணா மாதிரி நீயும் கடை வைக்க போறியாமா? அரவிந்து அண்ணனா? முறைக்க ஆரம்பிச்சிட்டாலே. அது ஒன்றும் இல்லடி, அவங்க கூட எல்லாம் பேசுறதுல ஒன்றும் இல்லை. இந்த பிள்ளைகளாம் விளையாட போகுது வருது இல்லை, அவங்க அங்கே கடை வச்சிருக்காங்கல்ல, அதை பார்த்துட்டு அப்படி சொல்கிறா. ஏய், அவனுங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா நீயே? இல்லைம்மா, அதனால நான் யார்கிட்டயுமே பேசலம்மா. பாரு, நீ பேசுன ஈசனு எனக்கு தெரிஞ்சது மவளை உரிச்சு போடுவேன். இதைய பத்தி உனக்கு தெரியாது. இல்லைம்மா, நான் யார்கிட்டயுமே பேசலம்மா. எல்லாம் நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு காஞ்சு போய் கிடக்குறாங்க. அவங்க கிட்ட போய் உறவாடிக்கிட்டு இருக்காத, சரியா? ஆடு பகா அப்புறம் குட்டி உறவா அப்படின்றவாங்க, தெரிஞ்சுக்க. அவங்களாம் நமக்காகவே ஆகாதுடி. நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அவங்க கிட்ட எல்லாம் பேசவே கூடாது. அவங்க எது கொடுத்தாலும் வாங்கி நீங்க கூடாது. எதையாவது கலந்து கொடுத்து விடுவாங்கடி. பேசுறதில்லன்னு சொல்லிவிட்டு ஏதாவது பேசுன வச்சன்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் இந்த உமா எப்படி அடிப்பேன்னு தெரியும்ல. அடடடா, ஏடி கடை ஆரம்பிக்க போறோம், நல்ல விஷயத்த பத்தி பேசுவோன்னு பார்த்தா இவ என்னடி அவளுக்கு அதை கலந்து கொடுக்குறோம், இவ கலந்து கொடுக்குறோம். அந்த அளவுக்கு முட்டாள அவன் நம்ம பிள்ளை பெற்று வச்சிருக்கிறோம். எவரு யார் எதை கொடுத்தாலும் வாங்கவும் கூடாது, யார் கூடயும் பேசவும் கூடாது, புரியுதா? சரிம்மா, அதெல்லாம் விடுங்க. இப்ப என்னடி கடைக்கு என்ன பேர் வைக்க போற? அமுத அவளே அவ கடைக்கு அவ பேரை வச்சிருக்கா, என் கடைக்கு என் பேரை வைக்கிறதுக்கு என்ன? உமா கடன் தான் வைக்க போறேன். ஏடி ஏற்கனவே உமா சீட்டு கடைன்னு வச்சுட்டேன், எல்லாம் முழுகிட்டு போணுச்சு. இப்ப மறுபடியும் உமானே வைக்கிறிய? நம்ம வீட்டு ராசாத்தி இவ வந்த நேரத்துக்கு இப்ப கடை வைக்கிறோன்னு சொல்லி இவ பேரை வைப்போண்டி. ஆமா, ஊர் உலகத்துல எல்லாம் பிள்ளைங்க எப்படி எப்படியோலாம் பிறக்குதுங்க. இது என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு நான் நடுத்தருவுக்கு வந்து பிச்சை எடுத்ததுதான் மிச்சம். கொஞ்சம் ஒரு ஈடு ஏற மேல வந்தா இன்னொரு கால் கீழே இறக்கி விடுறதுக்கு ஆள் வருது. அப்புறம் என்ன பண்றது? ஏண்டி நீ ஏன் நம்ம வீட்டு பிள்ளைய ராசி இல்லாதவன்னு சொன்னா எப்படிடி? ஏமா நீ வேறம்மா, கம்முன்னு இருமா. தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காம. அவ பேரும் வேணாம், என் பேரும் வேணாம், சாமி பேர் வைப்போம். அதாண்டி சரி, அப்படியே வச்சு போடுவோம். இலைக்கு சொல்ல சொன்னனே, சொல்லிட்டியா? இலை வாங்குவோம்னு நினச்சேன்டி. அப்போ நான் வந்துக்கிட்டு இருந்தேன்னா இந்த ராமன் பையன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கடை வைக்க போறியா அப்படின்னு. அப்புறம் அவன் இருந்துட்டு சொன்னான், ஏக்கா இலை வாங்கினா என்ன டேபிள் போட்டு இலை போட்டு சாப்பாடு கொடுக்க போறீங்களா அப்படின்னுச்சு. டேபிள்லாம் போடலையா அப்படின்னு. அப்புறம் டேபிள் கொடுக்காம இலையை எதை வச்சுட்டு சாப்பிடுவாங்க, கையில் ஏந்திக்கிட்டே சாப்பிடுவாங்களா அப்படின்னாங்க. அப்புறம் தான் நான் யோசிச்சேன், தட்டு வாங்கிக்கக்கா. அந்த பக்கத்து கடையிலலாம் பார்த்தீங்கன்னு வைங்க, தட்டில் இலை வச்சு தான் கொடுக்குறாங்க. நீங்கள் தட்டை வாங்கிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் பேப்பரும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இலையும் போட்டுக்கலாம். டக்குன்னு எடுத்து போட்டுடலாம். சும்மா அலசனா மட்டும் போதாப்புல இருக்கும் அப்படின்னா. எப்படிமா கண்டவன் சாப்பிட்ட தட்டெல்லாம் நம்ம எடுத்து கழுவ முடியும்? ஏண்டி அப்புறம் கடை நடத்துறதெல்லாம் என்ன சும்மா நினச்சிக்கிட்டு இருக்கிய? எந்த அருவருப்பும் பார்க்காம இலையை எடுக்கணும், அவங்க சாப்பிட்டதெல்லாம் கழுவணும், வைக்கணும், எவ்வளோ விஷயம் இருக்கு தெரியுமா? போமாங்கிட்டு நானும் இந்த கன்றாவில நமக்கு சுத்தமா பிடிக்காது. ஏண்டி இப்படியெல்லாம் பார்த்தா எப்படி கடை நடத்த முடியும்? கடை நடத்துறவளை போய் பாரு. எம்பிட்டு பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் கடைக்கு வரவங்களோட இலை எடுக்கிறதுலேருந்து டேபிள் துடைக்கிறதுலேருந்து கூட்டுறது கழுவுறதுன்னு அம்புட்டு வேலையும் செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எம்பிட்டு வருத்தம் கஷ்டம் இருக்கும். சம்பாதிக்கணும்னா எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும். இதுலேயும் ஒவ்வொருத்தையும் குடிச்சுப்பிட்டு வருவான், ஒருத்தன் அங்கங்கேயே வாந்தி எடுப்பான், ஒருத்தன் சாப்பிட்டுவிட்டு காசை கொடுக்காம ஓடுவான், ஒவ்வொருத்தையும் பார்சலை வாங்கிட்டு இந்தா தரேன் அந்த தரேன்னு காசை எடுத்துக்கிட்டு ஓடிடுவானுங்க. எம்பிட்டு பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. சாதாரண விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்க, இதுலேயும் ஒவ்வொருத்தன் வேணுமுனே வம்பெடுப்பான். அவ்வளோ பிரச்சனையும் கடந்து தான் போகணும். ஆமா, நீ அப்படியே 10 கடை நடத்துன, உனக்கெல்லாம் தெரியும். போமாங்கிட்டு. நல்லது சொன்னாலே எருமைக்கு புரியுதா உன்ன? தம்பி சாப்பிடுங்கய்யா. ஐயோ இல்லத்த, வீட்டுல அத்தை வேற சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடை வேற போட்டு கொடுத்துட்டாங்களா, அதனால சாப்பிட்டாச்சத்த. நிஜமா எனக்கு சாப்பிட்றதுக்கு வயிற்றுல இடமே இல்லை. சரி சரிப்பா, சரி என்கிட்ட ஒன்று சாப்பிட்டா சரி. ஏண்டி அங்கே மேலே பறன் மேலே பாத்திரமெல்லாம் இருக்குடி,
அண்டா அதெல்லாமே புதுசாக உன் கல்யாணத்துக்குன்னே எடுத்து எல்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்து கீழே கொடுத்தேன்னு வையே, நல்லா தொடச்சி புட்டு வச்சிடலாம். ஏதாவது கொஞ்சம் கருப்பு இதாகிடுச்சுன்னா பாத்திரத்தை கொடுத்துட்டு அதுக்கேற்றாப்புல ஒரு புது பாத்திரத்தை வாங்கிட்டு வந்துடலாண்டி. ஏம்மா போம்மா. நீ வேற அந்த வேலை செய் இந்த வேலை செய்யின்னு. என்னாலலாம் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏண்டி உன் கல்யாணத்துக்கு நம்ம வீட்டில் வேலை செய்யறதுக்கு என்ன 10-15 பேராக இருக்காங்க, நீயும் நானும் தாண்டி செய்யணும். மேலே இருக்கிறதெல்லாம் என்னால் ஏறி எடுக்க முடியாது. அப்படி ஏறினாலும் கீழே பொருளை எடுத்து வைக்கணும்ல. எத்தனை வேலை தான் நானும் பார்க்க முடியும் சொல்லுங்கப்பா. ஒரு வேளை கை தொட்டு செய்ய மாட்டேங்கிறாயா. நான் இந்த வீடு அதெல்லாம் ஒட்டரை அடிக்கணும், இந்த வீடு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆள் வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்தாங்கன்னா வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும், கழுவணும். இந்த பெட்ஷீட் தலைவாணி கிடக்குது, விளக்கு கழுவணும், மேலே இருக்க அண்டா குண்டானெல்லாம் கழுவணும், துடைக்கணும். உங்களுக்கு கல்யாணத்துக்கு எது எது தேவையோ அதை வாங்க வேணாம், அப்படியே அதை எடுத்துக்கலாம். தேவையில்லாத வாங்க வேண்டியதை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு அதை கூட செய்ய மாட்டேங்கிறாயா. நம்மளே கடந்துக்கிட்டு மல்லு கட்டுறதா இருக்குது. சரிங்க அத்தை, இப்ப என்ன பாத்திரத்தை எடுத்து கொடுக்கணும் அப்படித்தானே? இருங்க நான் எடுத்து தரேன். ஐயோ வேணாம்ப்பா. வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளைய வேலை வாங்கின அப்புறம் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்கள் இங்கே வரீங்க போறீங்கன்னு 1000 பேர் 1000 இதுன்னு சொல்கிறானுங்க. இதில் நீங்கள் வேற அதை இதுன்னு வேலை செஞ்சீங்கன்னு வைங்க, இதா பாருங்க, மருமக தான் போய் அடுத்த வீட்டில் வேலை பார்க்கணும். இங்கே மருமகன் வந்து வேலை பார்க்குறாருன்னு சொல்லி ஒரு மாதிரி பேசி போடுவாங்கய்யா. அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத பேச்சு? கம்முனு இருங்க, நீங்கள் நாங்கள் எடுத்துக்கிறேன். அத்தை என்னத்தை அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டுல நான் வேலை செய்யாம வேற யார் செய்வா? நான் செஞ்சு தரேன் அத்தை. எங்க எடுக்கணும் என்னன்னு சொல்லுங்க. இந்தா அங்க மேல இருக்கு பாத்தீங்களா அந்த அண்டா, அதெல்லாம் தான் எடுக்கணுங்க. எல்லாம் தூசியா கிடக்கும், வெள்ளை சட்டை வேற போட்டிருக்கீங்க, அழுக்காயிர போது பார்த்து எடுங்க. இது மேல ஏறி எடுக்கணுமா அத்தை? ஆமையா ஆமையா. ஆட்டக்காரிங்க காலையில் ஆடுறதுக்கு தான் அலைகிறாளுகளே தவிர வேலைக்கு போகிறவளுக்கு இந்த குழம்பு ஊற்றி வச்சிருக்கே அதை மட்டும் வச்சுவிட்டு சோத்தை மட்டும் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டாளுகளாம்மா. இவளுகளை என்னதான் பண்ணுறது? இதை வேற தூக்கிக்கிட்டு நான் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் ஓடணும். அக்கா அக்கா என்ன ஆச்சுங்க? ஐயோ அதையேன்பா கேட்குறீங்க? இந்த வீட்டில் இருக்குதுங்க பாருங்க, காலையில் எந்திரிச்சா வாழ் கத்துறதுக்கு தான் அலைகிறாளுகளே தவிர குழம்பு சோறு ஊற்றி வச்சிருந்தேன். குழம்பு ஒன்றா எடுத்து ஊற்றி வச்சா கெட்டு போயிரு மதியானத்துக்கு அடிக்கிற வெயிலுக்குன்னு சொல்லிட்டு தனியாக தூக்கில் ஊற்றி வச்சிருந்தேன் 3 பேர்த்துக்கும். 3 பேரும் ஒன்று சொன்னாப்புல குழம்பு மறந்து வச்சுட்டு போயிட்டாளுங்க. அதான் எடுத்துக்கிட்டு ஓடுறேன். இப்ப நானும் பஸ் ஸ்டாண்டு தான் போறேன், ஏன்ட்ட வேணா கொடுங்க நான் கொடுத்துட்றேன். அட வேணாம்ப்பா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், விடுங்க. இதுல என்னக்கா சிரமம் இருக்கு? நானும் இன்னைக்கு பஸ்க்கு தான் போறேன், கொடுங்க நான் கொடுத்துட்றேன் உங்ககிட்ட. இல்லப்பா, உங்க வீட்டில் எதுவும் நினைச்சுக்க போறாங்க? எதுக்குக்கா நினைக்க போறாங்க? இது ஒரு சின்ன உதவி தானே, உங்களுக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கும், கொடுங்க நான் கொடுத்துட்றேன். ரொம்ப நன்றிப்பா. வேலை வேற ஊருப்பட்டது கிடைக்கியா, வேலைக்கு வேற போகணுமா, அதான் பார்த்து கொடுத்துருங்க. சரிங்க. உங்க மருமகனை நீங்க தான் மெச்சுக்கணும். காலையில இருடா வெளியே போக வேண்டிய வேலை இருக்குன்னே, எங்க போனா ஏது போனான்னு தெரியல. அண்ணி பிள்ளைங்க கிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லணும் அண்ணி. வாழ்னு கத்தணும்னு வைங்களே, அவங்க செய்யவே மாட்டாங்க. நம்ம தான் பொறுமையாக எடுத்து சொல்லணும். ஏன் நம்மளாம் அந்த காலத்தில் செய்யலையா? இவங்களுக்கெல்லாம் வந்து தூக்கி மடியில் வச்சு கொஞ்சிக்கிட்டு தான் சொல்லணுமா? அண்ணி நம்ம காலம் முடிஞ்சு போச்சு, ஆனால் இந்த காலம் அந்த மாதிரி கிடையாது. நம்ம செல்வியே எடுத்துக்கங்க, பொறுமையாக அவளுக்கு சொன்னாதான் செய்வா. இல்லைன்னு வைங்க, தலைகளை நின்று தண்ணி குடித்தாலும் அவள் செய்யவே மாட்டா. காலம் அந்த மாதிரி மாறி போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க. இதில் இங்கே வந்து இதுங்களை வேற பார்க்கணும். என்னத்தை பண்ணுறது? கல்யாணம் காட்சின்னு வச்சதும் போதும் இந்த வீட்டுக்கு அங்கேயும் இந்த வீட்டுக்கு அங்கேயும் நடந்தே செழிக்கிறதா இருக்குது. இந்நேரத்துக்கு அவன் இருந்தானே வண்டியில் நம்ம நீங்களும் அவனும் வந்திருப்பீங்க. இப்போ நானும் நீங்களும் வரதா இருக்குது. சரி உங்கள் மருமவ வீடு தான், வேற யார் வீடும் இல்லை. வாங்க. பார்த்து எடுத்து கொடுங்க. அத்தாடி, அம்மா அத்தையும் எப்படி இங்க வந்தாங்க? அடடே சம்மந்தி, வாங்க. படுபாவி பயலே, காலையில் வெளியே போகணுண்டா, கூட்டிகிட்டு போடான்னு சொன்னதுக்கு வேலை இருக்குன்னு ஓடிக்கிட்டு வந்து இதுதான் நீ வேலை செய்கிற விதம். வீட்டில் டீ குடித்தா கூட அந்த கப்பை எடுத்து அங்கே வைக்கிறது இல்லை. ஆனால் இங்கே இவளுக்கு வந்து புழுக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. எனக்கு இன்னைக்கு கையும் களவமா மாட்டினியா? அட பாவி பயலே, நான் கூட இவன் வெளியே வேலைக்கு ஏதோ போகிறான்னு பார்த்தா இங்கே வந்து உட்காந்துருக்கானா? ஐயோ, அண்ணி சும்மாவே ஆடுவாங்க, இப்போ இது வேற தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஆத்தி